நீங்க லவ் பண்ற பொண்ணு எந்த ஒரு ரீசனுமே சொல்லாம உங்களை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்களா? அது ஏன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். பின்ன நீங்க இவ்வளவு டாக்ஸிக்கா இருந்தா விட்டுட்டு போகாம பின்ன இருப்பாங்களா? உங்களை எதனால திரும்ப விட்டுட்டு போனாங்க? நீங்க இவ்வளவு சைக்கோத்தனமா இருக்கிறீங்க, எவ்வளவு டாக்ஸிக்கா இருக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க கூட யார் தான் வாழ்வா? விட்டுட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையான ரீசன் என்ன தெரியுமா? நீங்க அவ்வளவு உண்மையா இருந்திருக்கீங்க. அந்த பொண்ணை தவிர்த்து வேற ஒரு பொண்ணுகிட்ட ஃப்ரெண்டா கூட பேசாம அவாய்ட் பண்ணிருக்கீங்க. உங்களோட மொத்த லவ்வையும் அந்த ஒரு பொண்ணு மேலேயே காமிச்சிட்டு, இதுதான் என்னோட லவ், நான் இவ்வளவு உனக்கு உண்மையா இருக்கேன், நல்லவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. இந்த ஒரு ரீசனால தான் உங்களை விட்டுட்டு போனாங்களே தவிர்த்து வேற எந்த ஒரு ரீசனுமே இல்லை. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபுல்லாவையும் காமிச்சதுனால உங்களோட A to Z ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உங்களோட லைஃபோட சர்க்கிள் எல்லாமே அவங்களுக்கு அதிகமா காமிச்சிட்டீங்க. ஓகே, இவனோட லவ் இவ்வளவுதான், இவன் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க போர் அடிச்சிட்டு இருப்பீங்க. இதுதான் உண்மையான ரீசனே தவிர்த்து வேற எந்த ஒரு ரீசனுமே இல்லை. இல்லையே வேற என்ன இருக்கலாமே அப்படி கேட்டீங்கன்னா, ஒரு சில பர்சன்ஸ் லைஃப்ல தப்பு பண்ணுவாங்க தான், பாய்ஸா இருக்கலாம், கேர்ள்ஸா இருக்கலாம். ஆனா உங்க லைஃப்ல இந்த ரீசன் கண்டிப்பா நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.